வணக்கம் மக்களே, வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பேசுகிற கேட்குதா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் வந்து என்னை தத்து கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டுக்கு தத்து கொடுக்க போகிறாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செக்கப் நம்மளுக்கு. இப்போ தான் வந்து எந்திரிச்சேன். இப்போ கொஞ்சம் நேரம் ஆச்சு எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்துட்டு டீயெல்லாம் குடிச்சிட்டு என்ன வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு வேலை. நம்ம 8:10 நம்ம வீட்டிலேருந்து நம்ம கிளம்பணும். வாங்க என் கூட சேர்ந்து நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், ஓகேவா? இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா 5 மாதம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா, டீ வைக்கும் போதே வந்து சாப்பாட்டை வந்து வச்சுட்டு இறக்கியாச்சு. சாப்பாடு வந்து வச்சாச்சு. பொரியல் வந்து கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி எல்லாம் போட்டு பொரியல் இப்போ தான் தாளித்து விட்டேன். குழம்பு வந்து சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10:45 இருக்கும். அப்போவே வந்து எல்லாம் காயெல்லாம் வேக வச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு படுத்தாச்சு. இப்போ நல்லா சூடு பண்ணிவிட்டு நம்ம வச்சுட்டு வேலை முடிஞ்சு. பாப்பாவுக்கும் வந்து நம்ம கப்புக்கெல்லாம் போட்டுட்டு தான் கிளம்புவோம். நான் சொல்லியிருந்தீங்க, அதாவது ஏன் எண்ணெய் பாட்டில் வந்து அப்படி வச்சுருக்கீங்க கல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவர் சொல்கிறாரா இல்லையே, நீங்களும் சொல்லியிருந்தீங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் பாட்டில் மாற்றிட்டேன். அதுதான் எண்ணெய் பாட்டில் கீழே இருக்குது பார்த்திங்களா, நம்ம வாட்டர் கேன். அதுதான் நம்ம இந்த பொடி வாங்கினா, டீ தூள் வாங்கினா ஃப்ரீயாக கொடுப்பாங்க இல்லையா, அந்த வாட்டர் கேன் நம்ம வீட்டில் சரளமாக கிடக்குது. அதனால் அதை தூக்கி போட்டேன். ஓகே, பாப்பா இன்னும் எந்திரிக்கல. அவங்க எந்திரிச்சு கிளம்பணும். நான் இப்போ போய் குளித்து கிளம்பணும். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சாப்பாடு நான் போட்டுட்டேன். நான் குளிச்சு வச்சு மாமாவை குளிக்கிறதுக்கு போயிருக்காங்க. பாப்பா குளிச்சுட்டு வந்துட்டாங்க. இன்னொரு இருக்கா. நான் இனிமேல் தான் கிளம்பணும். மணி டைம் ஆச்சு. சரி கிளம்பலாம். வச்சுட்ருக்குறாங்க. கொண்டு வரதுக்கா லேட்டே ஆகிட்டுருக்குது. பாப்பா ஸ்கூல் கிளப்பி விட்டு கிளம்புறதுனால ரொம்ப லேட் ஆகுது இல்லையா? ஓனா இன்னைக்கு பொழுது ஆக்கி 8 மணி ஆக்கிடுவா. 7 மணி கம்பல்சரின்னு வரும்போது பார். சாமி சரி, நீ ஒரு வாய் சாப்பிட்ற அப்படியே சரியா? சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. சாப்பாடு இதில் காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு ஃபுல்லாக எடுத்து வச்சு குழம்பு ஊற்றி வச்சு ஒரு தட்டு மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். நான் சாப்பிட்றதுக்கு அப்படியே குண்டால போட்டேன். தலை சீவிட்டே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ருவேன். டைம் ஆயிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டோம். மணி ஆயிடுச்சு. என்ன தான் நேரமாக எழுந்திரிச்சு பண்ணாலும் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி நம்ம கூட்டிகிட்டு வரக்கே, அவளை விட்டுட்டு வரக்கே இதாக. இன்னைக்கு தான் ஃபுல்லாக சிரிச்சு முகத்தோட வழி அனுப்பிச்சா. பக்கத்தில் வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகும். ஃப்ரீயாக வந்து உள்ள செக்கப் போயிட்டுருக்குறாங்க. நான் வந்து வெளியில் உட்காந்துட்ருக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் சுத்தமாக 1 மணி நேரம் ஆச்சு. இப்போ தான் வயிறு செக் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இன்னும் என்னென்ன செக்கப்பு, ப்ளட் செக்கப்பு எல்லாமே இருக்குது. எப்படி சாயந்தரம் 5-6 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். அது வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருக்கணும். இப்படியே உட்காந்து பழகிக்க வேண்டியதான் ஒரு 5 மாதத்துக்கு. இப்போ என்ன எப்போ வரான்னு தெரியல. வரட்டு பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம வெளியே காத்து கிடப்போம். எங்கேயா போகலான்னா விசுக்குன்னு வந்துட்டானா தேடுவா. ஒரு டீ குடிக்க போகணும்பா. அதனால தான் எங்கேயும் போகாமல் இங்கேயே உட்காந்துருக்குறேன் நான். சரி பார்க்கலாங்களா? எடுத்தாச்சு. என்ன வரல? ஊசி போடுறதுக்கு கூட நான் இதுக்கு உள்ளே அத்தனை பேர் உட்காந்து. அப்போ நான் இதுக்கு பிளட்டு கம்மியாக இருக்குதா? இப்போ போகும்போது 2 பாட்டில் பிளட்டு வாங்கி தரலாம். பார்த்துறேன். நோட்டு டாக்டர்கிட்ட வச்சுட்டேன். 18வது நம்பர் டோக்கன் நம்ம. எனக்கு வந்து பசிக்குது. அதனால் போயிட்டு டீ கீது ஏதாவது குடிச்சிட்டு பப்ஸ் ஏதாவது சாப்பிட்லாமா அப்படின்னு கிளம்புறேன். பசிக்குது. வீட்டில் இருந்தால் நம்மளுக்கு பசிக்காது. ஹாஸ்பிட்டலில் இருந்தால் தான் பசிக்கும். ஏன்னா கடை கூட்டிகிட்டு போவாங்கல்ல. வாங்க போவோம். மாமா வந்து அந்த வடை வாங்கிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வடை. அது என்ன வெங்காய பண்டா? வெங்காய பண்டா தானே. வெங்காய பண்டா வாங்கிட்டாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஸ் வாங்கிட்டேன். வாங்க டீ குடிக்கலாம். எனக்கு கஷ்டப்பட்டு சமைச்சு கொண்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு வந்து இங்கே சாப்பாடு என்ன சாப்பாடு அப்படி பேக் சிக்கன் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் என்ன சாப்பாடு போட்டிருக்காங்கன்னா, சாப்பாடு புடலங்காயெல்லாம் போட்டு சாம்பார், கோஸு, முட்டைக்கோஸ். எனக்கு பிடிச்ச முட்டைக்கோஸ், பிடிக்காத முட்டை. சாப்பிட பிடிக்கும். இங்கே இருங்க, இங்கே பாதாம், இது ஒரு பேரிச்சம்பழம், அதில் ஒரு முந்திரி பருப்பு, அப்புறம் பச்சை பயிறு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிடு.
இங்கே வந்து நிறையா வாங்கிட்டு வந்துட்டு இருக்கு கொஞ்சமாக கிடையாது. கொஞ்சம் தான் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் கம்பல்சரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. வாங்க சாப்பிடுங்க. அப்போ கொண்டு வந்தது யார் சாப்பிட்றது? இந்த நீங்கள் உங்களை எது கூப்பிட்டு வந்திருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். ம் தயிர் வாங்கிடுது. அம்மா நீ வச்ச குழம்பு ஊற்றலையா? இது நல்லா இருக்கு. ஆனால் அம்மா நீ வச்ச குழம்பு உப்பு கூட இல்லை, சாம்பாரில் உப்பே இல்லை. இல்லை நான் வச்ச குழம்புக்கு இங்கே குழம்பு காய் எல்லாம் நல்லா இருக்கு. அடுத்த தடவை தட்டுப்பட்டு எதுவுமே செய்ய வேண்டாம். அடுத்த தடவை கப்பில் கரெக்டாக தாளிச்சு ஒரு போட்டு இவருக்கு அளவாக கொண்டு வந்து ஒரு ஸ்பூனை வச்சுட்டு வேலை முடியும். ஆமாம், இதில் உப்பே இல்லை சுத்தமாக. இப்போ தான் சொன்னாங்க தயிருக்கு உப்பு இல்லைன்னு கேட்டேன். டாக்டர் உப்பு போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால நீங்கள் உப்பு இல்லாமே சாப்பிடுங்க. இது எனக்கு எப்போவே தெரியுமே உப்பு போடக்கூடாது. ஐயோ பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ செக்கப் முடிஞ்சு. நம்ம இன்னைக்கு ப்ரீப்பராக வந்து 6 மணி ஆகும் நினச்சி சீக்கிரமே முடிச்சு. சாப்பாடு குழம்புலாம் அதனால தான் முடிச்சு. வீடியோ பார்த்துட்டு யாருக்கு உடம்பு சரி உடம்பு சரி பரவாயில்லைங்க. ஓ தேங்க்ஸ். முடிஞ்சு இன்னைக்கு சீக்கிரமே வீட்டுக்கு போகிறோம். என்ன ஒரு அதிசயமே தெரியல. ஃப்ரீயா டயர்ட் ஆகலை இன்னும். மணி 3 கூட ஆகல. 3 மணி 1:30 தான் ஆகுது. ஐயோ 1 தான் ஆகுது. அதுக்கு நான் சாப்பிட்டேன். இதா 1:30 தான் ஆகுது. யார் தனியா ஏய் சரி போலாமா? மாத்திரை வாங்குனீங்களா? உள்ள வச்சிருக்கிறேன். எத்தனை? அது நிறையா தான் இருக்குது. வீட்டுக்கு போய் காமிக்கிறேன். சரி வாங்க. தயிர் சாப்பாடா? தயிர் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது இதில் பார்க்கும்போது. இல்லை இதில் பார்க்கும்போது தயிர் சாப்பாடு மாதிரி தான் இருக்குது. 2 பேர் தயிர் சாப்பாடு சாப்பிட்றாங்க. தயிர் வடை. தயிர் வடை. அவ்வளோ நல்லா இருக்கா? இப்போதான் கூட சாப்பிடு. புளிப்பு இல்லையா? லைட்டாக புளிப்பாக இருக்கு. புளிப்பாக இருந்தால் எனக்கு வேண்டாம். லைட்டாக தான் இருக்கும். அப்போ தான் நல்லா இருக்கும். எனக்கு புளிப்பு இருந்தால் நல்லா இருக்கும். வாயை பிடிச்சுன்னா வாயிலுக்கு போயிடும். இன்னும் தயிர் புளிச்சா இப்படி இவரு மணி வந்து பார்த்தீங்கன்னா 3:15. இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம். பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேட்டிவ் கடையில் தர்பூசணி வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இது என்னென்னா நம்ம எடுத்துகிட்டு போனால் கட்டு சோறு. நம்ம எடுத்துகிட்டு போனால் கட்டு சோறு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமுதாக்கா செஞ்சு கொடுத்த இது. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். ஆமாம் கரண்ட் இல்லை. நீ லைட்டை போட்டாலும் எரியாது. சாப்பிடவே இல்லையே. காயெல்லாம் போட்டு செஞ்சுக்கிறா இருமாறு. ஹெல்த்தியாக இருக்கட்டும் தான். நான் அன்னைக்கு எப்படி செஞ்சாலும் அந்த மாதிரி கேட்டேன். இவ்வளோ இருக்குது நைட் இப்படி சரியாக போயிட மாட்டேருக்குது. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திணை சேமியா. எங்கள் அமுதாக்கா பெரியம்மா பொண்ணு அமுதாக்கா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செய்வாங்க. அது ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் அக்கான்னு சொல்லியிருந்தேன். அந்த அக்கா தான் நல்லா செய்வாங்க. அது வந்து எனக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுடி அப்படின்னு கேட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் கூட செஞ்சுருக்கா. ஒரு நேரம் டிஃபனுக்கே செஞ்சுட்டாங்க. அப்படியே வச்சு நைட் நம்ம நைட்டு சோறும் கிடைக்க மாட்டேன். காலையில் வேறு 10 ஒரு குக்கர் சோறு வேறு வச்சு விட்டு போனேன். சோறு வேறு இந்த அங்கேயே கிடக்குது. ஐயோ பாகு பயமாக்கு. அவ்வளோதான் சோறு கிடக்குது. கொண்டு வந்த சோறு கிடக்குது. மாற்ற சோறு கிடக்குது. நம்ம கட்டு சோறு கிடக்குது. நம்ம இன்னைக்கு சாப்பாடு இல்லை. அடுத்த டைம் போகையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போக வேண்டாம். அதான் வியாழக்கிழமை போனால் எடுத்துகிட்டு போய் தான் ஆகணும். செவ்வாய்க்கிழமை போனால் எடுத்துகிட்டு போக தேவையில்லை. ஏன் வியாழக்கிழமை சோறு தர மாட்டாங்களா? வியாழக்கிழமை இல்லை. வியாழக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான். எது? செவ்வாய்க்கிழமை தானே வர சொல்கிறாங்கண்ணா. செவ்வாய்க்கிழமை மொத்தமாக செவ்வாய்க்கிழமை தான் வருவாங்க. வராதவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை வருவாங்க. ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. அவங்க சாப்பாடு கொண்டு வந்து அப்படியே கொண்டு போயிடுவாங்கல்ல. அதனால கொண்டு வந்து சாப்பாடு எல்லாமே ஓப்பனில் அப்படியே இருக்குது. சரி சரி எடுத்து வச்சுட்டு வா. கட்டு சோறெல்லாம் எடுத்து வச்சு நம்ம வந்தாச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு, அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் நார்மல் செக்கப்பு எல்லாமே வந்து பார்த்துட்டாங்க. பிளட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பிளட் வந்து கம்மியாக இருக்குது. சாப்பிடு. அதாவது இப்போ இருக்கிற மந்த்துக்கு ஓகே. இனி வந்து பார்த்தீங்கன்னா ஓகேன்னுலாம் சொல்ல கிடையாது. அவங்க கம்மியாக இருக்குமா, இதுக்கு கீழே கம்மியாகக்கூடாது. கம்மியாகிடுச்சுன்னா சிரமமாக போயிடும். ஃபுல்லாக நல்லா சாப்பிட்டு முருங்கைக்கீரை டெய்லி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் அப்படி சொல்லிட்டாங்க.
அப்புறம் பிபி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நார்மலாக தான் இருக்குது. மாத்திரை போன மாதம் மாதிரியே பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக கொடுத்துருக்குறாங்க. அங்கே தான் இருக்குது. இதில் இந்த பாரு இந்த மாத்திரை வந்து பார்த்தா அதே மாத்திரை மதியானம் உடனே வாந்தியெல்லாம் வரல உனக்கு. இந்த மதியானம் அந்த மாத்திரை, இந்த மாத்திரை வந்து நைட் 2 மாத்திரை சத்து மாத்திரை நினைக்கிறேன். இந்தா இது நைட் 2 மாத்திரை. இது வந்து நைட் 2 மாத்திரை சரியா? இது மதியம் 2 மாத்திரை. மதியம் 2 மாத்திரை இல்லை, ஒன்று தான். மதியம் 1 தான் நைட் மாத்திரை. இந்த பிங்க் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து காலையில், இந்த ஆரஞ்சு கலரு நைட்டு. இந்த மாத்திரையோட இது 2 இது 1. இது 2 இது 1 நைட். நீ இந்த மாத்திரை சாப்பிட்டேனாவே போதும். இது சத்து மாத்திரை, இரும்பு சத்து மாத்திரை. டெய்லி நைட் 2 சாப்பிட்டேனாவே போதும், வேறு எதுவுமே சாப்பிட வேண்டாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மாதத்துக்கு கொடுத்தாங்க. இனி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ வரணும் அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த்து சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த்து தான், இனி 1 மந்த் கழிச்சு தான் ஸ்கேன் எடுத்துகிட்டு தான் போகணும். ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸ்கேன் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து எனக்கு புதுசாக இருக்குது. பாப்பாவுக்கு வந்து இந்த ஸ்கேன் வந்து நான் எடுக்கலை. இப்போ யாராவது ரீசெண்டாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேங்க சிஸ்டர் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. 7 மந்த்னு சொல்லியிருக்கீங்க, ஒருத்தவங்க வந்து 8 மந்த் சொன்னீங்க, ஒருத்தவங்க இப்போ தான் டெலிவரி ஆயிருக்குன்னு ஒருத்தவங்க. ப்ரைவேட்டில் நார்மலாகவே பொதுவாகவே எடுத்துருவாங்க. அப்படியா? சொல்லலாம் மாட்டாங்க, அவங்க பொதுவாக எடுத்துருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்கு வந்து அனாமலை ஸ்கேன் பண்ணுவோம். அது வந்து நம்மளுக்கே தெரியும், அது பொதுவாக வந்து எல்லா இதுலேயும் பண்ணுறது தான். அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்மளோட ஹார்ட் பீட் ஸ்கேன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு எனக்கு புரியலை, டக்குன்னு அவங்ககிட்டையும் கேட்க முடியல. இப்போ ரீசெண்டாக யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொன்னீங்க இல்லைங்களா, அவங்களுக்கு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா எதனால் வந்து அதை எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இது பண்ணிக்கேன்னா நிறைய கூட்டம் இருந்துச்சு, அதனால் சரியாக பேச முடியல. கேட்டால் அவங்களே சொல்லிடுவாங்க. எனக்கு வந்து இது வெளியே வந்ததுக்கப்புறம் நர்ஸு சொன்னாங்க, எங்கள் ஏரியா நர்ஸு சொன்னாங்க. அதனால நான் கேட்கல. உள்ளேயே கேட்டிருந்தாங்கன்னா டாக்டர் கிட்ட கேட்டிருப்பேன், இல்லை நர்ஸுக்கிட்டே கேட்டிருப்பேன், உள்ளே இருக்கிறவங்க கிட்ட. இன்னைக்கு பெரிய விஷயம் என்னன்னா பிரியா அங்கே தான் சாப்பிட்டா. இன்னைக்கு முட்டை சாப்பிட்டேன். இல்லை நல்லா இருந்துச்சுண்ணா, இல்லை நல்லா தான் இருந்துச்சுண்ணா. இல்லை எனக்கு என்னன்னா வீட்டுக்குள்ளே சாப்பிட்றதாங்க பிடிக்க மாட்டேன். டெய்லி எனக்கு சாப்பாடு கட்டி ரோட்ல இந்த காத்தோட மரத்துக்கடையில் கொஞ்சம் சாப்பிட்டுங்கிறேன். ரோட்டில் ஆனால் அங்கே சாப்பாடு நல்லா இருந்துச்சா இல்லையா? உண்மையாலுமே சொல்கிறேன், செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு, சாம்பார் எல்லாமே. காய் வந்து நம்ம ஃபேவரட்டுங்க, முட்டைக்கோசு. அதனால சாப்பிட்டாச்சு. அப்புறம் நான் பேரிச்சம்பழம், கருப்பு பேரிச்சம்பழம் உள்ள இது வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. போன டைம் பாப்பா இருக்கும் போதும் பாப்பா வயிற்றுல இருக்கும் போதும் சேம் இதே தான். ஆனால் இன்க்ரீடியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. என்ன செவ்வாழைப்பழம், சம்திங் பாதாம், எல்லாமே இருக்கும். இனி அடுத்த டைம் வேறு ஏதாவது கொடுப்பாங்க. நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போக மாட்டேன். இப்போ பார்த்த வரைக்கும் எல்லாமே ஓகே. என்னன்னா எனக்கு 5 மந்த்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. இந்த விளாக் பார்க்குறவங்க வந்து அப்புறம் ஏன்னா நான் சொல்லவே இல்லை, இன்னும் 5 மந்த் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் வந்து எப்போ 20க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் மந்த் போகலாம் அந்த ஸ்கேன் வந்து எடுத்துகிட்டு போகணும். ஸ்கேன் எடுத்துகிட்டு என்ன ஏது நெக்ஸ்ட் வந்து நான் டாக்டரை பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். இந்த மாதம் செக்அப் போயிட்டு நேரமாக நம்ம வந்தாச்சு. போனாலும் ஒரே டாக்டர் இருந்தாங்க. டாக்டர் வந்து அவங்க இன்னைக்கு நிறைய டாக்டர் இருந்தாங்க, அதனால கொஞ்சம் சீக்கிரம் டாக்டர் இருந்தாங்க, டக்குன்னு பார்த்துட்டாங்க. இந்த தடவை டாக்டர்கிட்டே நான் சொல்லிட்டு வந்திருக்கேன், இங்கே தான் எனக்கு டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். டாக்டர் அவங்க கன்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையா, நானே அவங்கள கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஓகே தான், நான் நல்லா இருக்கேன், குழந்தை நல்லா இருக்கு ஓகேங்களா. பிளட்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி பூச்சடிக்கும் போது தெரிஞ்சிருக்கு. ஆமாம், பிளட்டு மட்டும் பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லணுன்னே இல்லை. ஷார்ட்ஸில் நிறைய பேர் ஓன் வாய்ஸ் அந்த இது சொல்லலையே வந்து லைவ்லயே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மூஞ்சி வெள்ளை அடிக்குது, பிளட்டு கம்மியாகுதுன்னு நினைக்கிறேன், நல்லா சாப்பிடுங்க பீட்ரூட்டு செவ்ரொட்டி அப்படின்னீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் செவ்ரொட்டி இனிமேல் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா டாக்டர் வந்து கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. இனி நெக்ஸ்ட் மந்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம்பழம்லாம் சாப்பிடணும் பத்தாது. நீங்கள் வந்து கம்பல்சரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பீட்ரூட் கம்பல்சரி. கீரை மெயின் டாக்டர் வந்து சொன்னது கீரை, ஒரு நாள் கூட கீரை தவறக்கூடாது. இனிமேல் கீரை இல்லாத சாப்பாடு சாப்பிடக்கூடாது. முருங்கைக்கீரை. ஓகேங்க, இந்த லாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஹாப்பியாக இருந்துச்சு இன்னைக்கு. எனக்கு போயிட்டு நான் ரொம்ப சீக்கிரமாக வந்தது, எனக்கு ரொம்ப டயர்டெல்லாம் போச்சு. இன்னைக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கேன், டயர்டே ஆகலை. ஆமாம். ஓகே பாய், நெக்ஸ்ட் விளாகில் பார்க்கலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா வீடியோக்குள்ள போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹைப் பாயிண்ட் கொடுங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோ கண்டிப்பாக நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். ஓகே பாய். பாய் சொல்கிறீங்க நீ ஒன்று ரசிச்சது பாய் சொல்லு. இல்லை இத்தனாலே தலைக்கு எண்ணெய் வச்சு என் மூஞ்சி பார்த்துட்டு நின்று தலைக்கு குளிச்சா சேர மாட்டேன். ஆமாம் கேட்டாங்க.
மெயின் இதை வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற லேடிஸ் தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் பயப்படாதீங்க. இப்போ நான் டாக்டர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணிட்டு வந்தேன். தலைவலிக்குது அப்படின்னா தண்ணி பத்தலை, தண்ணி வந்து உடம்புக்கு பத்தலைன்னு தான் அர்த்தம். வேறு மாத்திரையோ வேறு எதுவுமே பண்ணாதீங்க. ஆவி பிடிக்கிறது சம்திங் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாதீங்க. தண்ணி குடிங்க, தண்ணி நிறையா குடிங்க. நீந்தா ரொம்ப இல்லை, எனக்கு சொன்னாங்க, அதனால நான் சொல்கிறேன். தண்ணி நிறையா குடிங்க. அதை தாண்டி ரொம்ப தாங்க முடியாமல் இருக்குன்னா டாக்டர் கிட்ட சொல்லுங்கள். வேறு எதுவும் வந்து அதுக்குன்னு தனியாக சாப்பிடக்கூடாதுன்னு நாங்கள் இந்த தடவை. ஆமாம், ஆவி பிடிக்கிறதோ சுடுதண்ணியில் நம்மளே ஆவி பிடிக்கிறதோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. தண்ணி ஃபுல்லாக தண்ணி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி பெயின் இருந்துச்சு அப்படின்னா டாக்டர் கன்சல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எனக்கு சொன்னாங்க, உங்களுக்கு வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகே, பை டாட்டா. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.